மாண்புமிகு முதலமைச்சர் அன்பு சகோதரர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் முதலமைச்சர் பொறுப்பேற்ற பிறகு முதல் முறையாக திருச்சி மாவட்டத்திற்கு வருகை தந்துள்ளார். இதனையொட்டி நாடாளுமன்ற உறுப்பினராக நான் இங்கு வந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை வரவேற்றேன். நீங்க நீங்க முதல் முறையே இங்க வர்றதுனால நம்முடைய முதலமைச்சர் முதல் முறையாக திருச்சிக்கு வர்றதுனால இந்த தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினராக நான் அவரை வரவேற்றேன். நீங்க இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் அதாவது திருச்சி சம்பந்தமான என்னுடைய தொகுதி சம்பந்தமான கோரிக்கைகளை கொடுக்கறதுக்குண்டான ஒரு சூழ்நிலை கிடையாது. ஆனால் ஏற்கனவே பத்திரிகையாளர் ஊடகவியலாளர் சந்திப்பில் பேசும்பொழுது திருச்சி பகுதியின் நீண்டகால கோரிக்கைகள் பல கோரிக்கைகள் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். ஒன்றிய அரசு சார்ந்த சில பிரச்சனைகள் கோரிக்கையை பொறுத்த வரைக்கும் நான் அதை பார்த்துட்டு இருக்கிறேன். நான் இப்போ அந்த புதிய அரசாங்கம் பொறுப்பேற்ற பிறகு இந்த தொகுதியின் மேம்பாட்டிற்காக நான் கண்டிப்பாக முதலமைச்சர் அவர்களை சந்திப்பேன். அந்த கோரிக்கைகள் இந்த பகுதி மக்களின் கோரிக்கைகளை முன்வைப்பேன். சில ப்ராஜெக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒன்றிய அரசுடைய ஒத்துழைப்போட மாநில அரசுடைய உதவியும் கண்டிப்பா தேவைப்படுது. அப்படிப்பட்ட சில ப்ராஜெக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா நம்முடைய புதிய அரசாங்கம் அதுக்கு கண்டிப்பா ஒத்துழைப்பார்கள் என்கிற நம்பிக்கையோடு நான் இருக்கிறேன். அடுத்த சில நாட்கள்ல நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவரை சந்திக்கும் பொழுது எந்தெந்த பிரச்சனைகள் எந்தெந்த கோரிக்கைங்கிறது நான் உங்க பத்திரிகையாளர் உங்கள்கிட்ட கண்டிப்பா சொல்லுவேன். சென்னையில் அவர் நேரில் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா? அந்த வாய்ப்புகளை உருவாக்குவேன். நான் இந்த தொகுதியின் அது எனக்காக கிடையாது, எங்கள் இயக்கம் அதிமுக காண்டி கிடையாது. இந்த திருச்சி தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினராக இந்த தொகுதி மக்களுக்கு நான் ஆற்ற வேண்டிய பணிக்காக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை சந்திக்கும் வாய்ப்பினை நான் உருவாக்குவேன். பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் இந்த ஒரு மாத காலம் எப்படி இருக்கும் ஒரு செயல்பாடுகள், ஒரு இஷ்யூல ஸ்டாண்ட் எடுக்கிற விஷயங்கள்ல என்னவா பார்த்துட்டு இந்த கேள்வி தொடர்ந்து அவங்க புதிய அரசாங்கம் பொறுப்பேற்று 24 மணி நேரம் கூட ஆகவில்லை. ஆனா இந்த கேள்வி பொறுத்த வரைக்கும் பிரச்சனைகளை பத்தி சொல்றாங்க, என்ன நடவடிக்கை எடுத்துட்டு சொல்றாங்க, இல்ல முன்னாடியோட இப்ப இந்த அரசாங்கத்துக்கு வித்தியாசம் இல்லைன்னு சொல்றாங்க. நான் எல்லா பத்திரிகையாளர் சந்திப்புலையும் நான் முதல்ல என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா, புதிய அரசாங்கம் பொறுப்பேற்றிருக்கு, அதிகாரிகள் மாற்றம். இப்ப நம்முடைய திருச்சியுடைய மாநகராட்சி ஆணையரா இருக்கட்டும், மாவட்ட ஆட்சியரா இருக்கட்டும், அதே இப்பதான் அவங்க டிரான்ஸ்பர் பண்ணிருக்கிறாங்க. அதிகாரிகளுடைய அவங்களே இன்னைக்கு பணிமாற்றம் டிரான்ஸ்பர் நடந்துட்டு இருக்கு. இப்படி இருக்கிற சூழ்நிலையில புதிய அதிகாரிகள் பொறுப்பேற்று இப்ப இருக்கிற சூழ்நிலை பிரச்சனைகளா இருக்கட்டும், அதெல்லாம் அவங்களுக்கு கால அவகாசம் கண்டிப்பா கொடுக்கணும். நம்ம 24 மணி நேரத்தில் இல்லாட்டி ஒரு வாரத்திலேயோ இல்லாட்டி ஒரு மாசத்திலேயோ அந்த மாற்றங்களை நாம் உருவாக்க முடியாது. நீங்க ஒரு குறைஞ்சபட்சம் 6 மாதத்திலிருந்து ஒரு வருஷம் நீங்க கொடுத்தாதான் இந்த புதிய அரசாங்கத்தினால அந்த மாற்றங்களை உருவாக்க முடியுங்கிறது என்னுடைய கருத்து. நான் அதை தான் நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறேன். நான் ஒரு வாரத்திலேயோ 10 நாள்லயோ இல்ல 20 நாட்கள்லயோ இந்த மாற்றத்தை உருவாக்க முடியாது. அங்கங்க குற்ற சம்பவங்கள் நடக்குது. ஆனா அந்த குற்ற சம்பவம் நடக்கும் பொழுது அதுக்கு காரணமான குற்றவாளிகளை கைது செய்யறதா இருக்கட்டும், வழக்கு போடுறதா இருக்கட்டும், எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்றதா இருக்கட்டும், அதுல எந்த காலதாமதமும் கிடையாது. நான் சென்ற ஆட்சி இருக்கும்போது இதை சொன்னேன். நான் நீங்க குற்ற சம்பவங்கள் 100% அது பண்ண கண்டிப்பா முடியாது. ஒரு வளரும் நாடுல வளர்ந்த நாடுகளிலே இந்த பிரச்சனை முழுமையா அவங்க இது பண்ண முடியல. அப்படி போன்ற இதுல ஆனால் குற்ற சம்பவம் நடக்கும் பொழுது எந்தவித நடவடிக்கை எடுக்காம அந்த குற்றவாளிகள் மேல எந்த வித எடுக்காம இருக்கு, அது தவறு. அது பொறுத்த வரைக்கும் அது போன அரசாங்கத்தில் அந்த பிரச்சனை கிடையாது. இப்போ இந்த ஆட்சியையும் பொறுத்த வரைக்குமே அதுக்கான அந்த மாதிரி பிரச்சனை கிடையாது. நீங்க கோயம்புத்தூர் நடந்த சூலூர் நடந்த பிரச்சனையா இருக்கட்டும், இல்ல இங்க புதுக்கோட்டை மாவட்டத்தில் பிரச்சனையா இருக்கட்டும், அந்த பிரச்சனை சார்ந்த நபர்கள் அவங்க கைது செஞ்சிருக்கிறாங்க, கூண்டாஸ் வழக்கு அவங்க மேல போட்டிருக்கிறாங்க, கடுமையான நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. கடந்த ஒரு மாத கால பதவி ஏற்று கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாகுது. இதுல தற்போதைய அரசோட செயல்பாடுகள் எந்த அளவில் இருக்கு? அதுல இன்னொரு அட்வான்டேஜ் எதுக்காக கேட்கணும் அப்படின்னா, போன அரசுக்கும் இந்த அரசுக்கும் உள்ள வித்தியாசம் கிடையாது. நீங்க இதே நீங்க டயர்டாயிருவீங்க, பதில் சொல்லி நான் டயர்டாயிருவேன். நான் இந்த மாற்றம் நீங்க சொல்ற மாற்றமா இருக்கலாம், முன்னேற்றமா இருக்கலாம், அதற்கு குறைஞ்சபட்சம் 6 மாதத்திலிருந்து ஒரு வருஷம் நீங்க டைம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் அவங்க சரியா செயல்படலையா நாங்க கண்டிப்பா நாங்க சொல்லதான் போறோம். நாங்க
ஆனா அதுக்கு முன்னாடி சரியா செய்யல இல்ல அப்படிங்கிற அந்த கேள்விக்கு நாங்க பதில் சொல்ல முடியாது. விவசாய கடன் தள்ளுபடி அறிவிப்பு வெளியிட்டாங்க. அது வந்து ஒரு திட்டமிட்ட ஏமாற்றுன்னு கூட எதிர்கட்சிகள் விமர்சிக்கிறாங்க. முதலமைச்சரும் விமர்சிச்சிருந்தாரு. அதாவது விவசாயிகள் கடன் சார்பாக அவங்க இயக்கம் சார்பாக நம்முடைய இன்றைய முதலமைச்சர் பொறுத்த வரைக்கும் தேர்தல் நேரத்தில் அவங்க ஒரு தேர்தல் அறிக்கையில அந்த கடன் நீக்கம் பத்தி அவங்க குறிப்பிட்டிருந்தாங்க. இப்போ என்னன்னா மாநில அரசுடைய நிதிச்சுமை கருதி இன்றைக்கு இருக்கிற அந்த பினான்சியல் அந்த ப்ராப்ளம்ஸ் காண்டி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்க முதல் முறையா ஃபர்ஸ்ட் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்கிறாங்க. அதாவது சிறு விவசாயிகளுக்கு முழுமையான அந்த முழுமையான இது கொடுக்காம அது சிறு விவசாயிகளுக்கு முழுமையான அந்த கடன் நீக்கம் பத்தி சொல்லியிருக்கிறாங்க. மற்ற அந்த நடுத்தர மற்ற பெரிய விவசாயிகளுக்கு அவ்வளவு கிடையாதுன்னு சொல்லி அந்த ஃபிகர்ஸ் எனக்கு கரெக்டா தெரியல. இது பொறுத்த வரைக்கும் அவங்க தேர்தல் அறிக்கையில முழுமையா கடன் நீக்கம் பண்ணாங்க சொன்னாங்க இல்லையா, அது நடக்கலையே அப்படின்னு சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன்னா, அவங்க இப்போ வெள்ளைத்தாள் விடுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. மாநில அரசு நம்முடைய தமிழக அரசு ஒரு ஒயிட் பேப்பர் ஸ்டேட் பினான்சஸ் பத்தி மாநிலத்தில் இருக்கிற இன்றைய இந்த நிதி நிலைமை பத்தி அவங்க ஒரு வெள்ளை அறிக்கை விடுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த வெள்ளை அறிக்கை விடும் பொழுது என்ன பிரச்சனை இருக்கு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அப்போ அவங்க தேர்தல் அறிக்கையில கொடுத்த அந்த என்னென்ன அறிக்கை தேர்தல் அறிக்கையில என்னென்ன அவங்க இது சொல்லியிருந்தாங்களோ அதுல எதெல்லாம் நிறைவேற்ற போறாங்க, இல்ல இந்த பிரச்சனை காரணமாக நிறைவேற்ற முடியாதா, இல்ல காலப்போக்கில் அதை நிறைவேற்றுவார்கள் அப்படி பத்தி தான் சொல்ல முடியும். ஆக்சுவலி பட்ஜெட் ஆஃப்டர் பட்ஜெட் ஸ்டேட் பட்ஜெட்டுக்கு அப்புறம் தான் இவங்க எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ ரிலீஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் தான் அனௌன்ஸ் பண்றாங்க. இப்போ வந்ததுக்கு அப்புறம் தேர்தல் அறிக்கையில சொன்ன வாக்குறுதிகள்ல ஒன்னா தான் நீங்க வாக்குறுதிகள் பொறுத்த வரைக்கும் இப்போ ஒண்ணே நீங்க இதுக்கு முன்னாடி அரசு கூட மகளிர் உரிமை தொகை சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு சில கால அவகாசம் தேவைப்பட்டது. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 1.5-2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு. கிட்டத்தட்ட 3 வருடங்களுக்கு அப்புறம் தான் மகளிர் உரிமை தொகை அவங்க கொடுத்தாங்க. அதை நம்ம குற்றம் சொல்ல முடியாது. ஏன்னா அன்றைய அரசு திமுக அரசுக்கு பொறுத்த வரைக்கும் இதே நிதி சுமை தான் பிரச்சனை இருந்தது, கடன் சுமை இருந்தது. அதனால என்ன 3 வருஷம் கழிச்சு அவங்க கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட 1,30,00,000 பேருக்கு அந்த பெண்மணிகளுக்கு கொடுத்தாங்க. இப்போ இந்த அரசு பொறுத்த வரைக்கும் தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்திருக்கிறாங்க, மக்களுக்கு செய்வேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது என்னன்னா இந்த அரசாங்கம் சில வாக்குறுதிகள் அறிவிச்சிருக்கிறாங்க. அது அவங்க தேர்தல் அறிக்கைகளுக்கு அது உடன்பட்டு இல்லையே அப்படின்னு நீங்க சொல்றீங்க, நாங்களும் அதான் சொல்றோம். பட் என்னன்னா காலப்போக்கில் அதை நிறைவேற்றணுங்கிறதா என்னுடைய கருத்து. உடனடியாக அது 100% பண்ண முடியுமாங்கிறது அது கஷ்டம். அதாவது சொன்னாலும் அந்த வெள்ளை அறிக்கை வரும்பொழுது அதனுடைய விவரங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அப்ப என்ன அரசாங்கம் என்ன சொல்ல போறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம என்னோட கருத்தை நான் சொல்ல முடியும். தாலிக்கு தங்கம் தாய்மாமன் சேர்லாம் வழங்க முடியும்னு ஒரு நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? நீங்க நான் ஒரு பொருளாதார வல்லுநர் கிடையாது. நான் ஐ எம் நாட் அன் எக்கனாமிஸ்ட். பட் அதே நேரத்தில் ஒரு அரசியல் கட்சி ஒரு தேர்தல் வாக்குறுதி கொடுக்கறாங்க, அவங்க பலதெல்லாம் யோசிச்சு கொடுப்பாங்க. இன்னைக்கு இருக்கிற தமிழக அரசாங்க நிதி நிலைமை இதெல்லாம் பார்த்துட்டு கண்டிப்பா தேர்தல் அறிக்கையில எதெல்லாம் செய்ய முடியும் கண்டிப்பா செய்யதான் போறாங்க. ஆனால் ஒவ்வொரு விஷயமும் அனைத்தும் சாத்தியமா அப்படின்னு கேட்டேன்னா இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை பார்க்கும்போது கண்டிப்பா கிடையாதுன்னு நான் சொல்லுவேன். நான் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.